கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஜெபத்தோடு ஆரம்பிக்கலாம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிற நல்ல தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக கொடான கொடி ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நாங்கள் பெண் மிஷனரிகளை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். கர்த்தாவே, பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களோடு இருந்து அவர்களிடத்தில் இருக்கிற நல்ல கருத்துக்களை எடுத்துக்கொண்டு அதை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் பயன்படுத்த கிருபை தாரும் ஆண்டவரே. அனைத்தையும் உம்முடைய பாதப்படியில் வைக்கிறேன். இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். நேற்று எல்லாரும் போய் உங்கள் ஜனநாயக கடமையை ஆற்றிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அது நம்மளோட உரிமை. அந்த உரிமையை நம்ம யாருக்காகவும் எப்பவும் விட்டு கொடுக்கூடாது. எந்த ஒரு காரியத்தையும் செய்யும் முன்பாக ஜெபத்தோடு ஆரம்பிங்க. கர்த்தர் கண்டிப்பாக வெற்றியை தருவார். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டாக்டர் ஈடித் மேரி ப்ரவுன். இவங்க பிறந்த வருடம் 1864 வருடம் 24ஆம் தேதி மார்ச் மாதம். இவங்களோட ஊர் கம்பர்லேண்ட், நாடு இங்கிலாந்து. இவங்களுக்கு அழைக்கப்பட்ட தரிசன பூமி இந்தியா. இவங்க ஒரு ஆங்கில மருத்துவ மிஷனரி. இவங்க சிறு வயதிலே தந்தையை இழந்து விட்டார்கள். தந்தையை இழந்த பிறகு இவங்க குடும்பமே எங்கே செட்டில் ஆனாங்கன்னா லண்டனுக்கு குடிபெயர்ந்தார்கள். இவங்க கேம்பிரிட்ஜில் கிரிட்டன் கல்லூரியில் பட்டம் பெற்றார்கள். அவங்க சகோதரி ஒரு மிஷனரி. ஸோ இவங்களுக்கு யார் மூலமாக இந்த மிஷனரி ஊழியத்தை செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் வந்ததுன்னா அவங்க சகோதரியை பார்த்து தான். அவங்க சகோதரி ஒரு மிஷனரியாக இருந்தார். அவர்களால் ஊக்குவிக்கப்பட்டு இவர் மருத்துவ மிஷனரியாக ஊழியம் செய்ய ஆர்வத்தை கொண்டிருந்தார். இவங்க எடின்பர்கில் லண்டன் ஸ்கூல் ஆஃப் மெடிசனில் பயின்றார். 1891 மருத்துவராக பட்டம் பெற்றார். இவங்க ஒரு மருத்துவ மிஷனரியாக ஊழியம் செய்தார்கள். இப்போ ஒரு சிறிய சம்பவம். நாங்கள் வேலை செய்து கொண்டிருந்த பொழுது சில ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணுவோம். அப்போது யார் அந்த பொறுப்பில் இருக்கிறாங்களோ அவங்க தான் எல்லா காரியத்தையும் எடுத்து செய்வாங்க. கூட மற்றவர்களும் உதவி செய்வார்கள். அப்படி ஒரு ஃபங்க்ஷனை நாங்கள் செய்து கொண்டிருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா எனக்கு உடல்நிலை மிகவும் மோசமாக இருந்தது. அப்படின்னா ஒரு 15 நாள் ஃபீவரு, அதுக்கப்புறமா நீ பெயின், ஜாயிண்ட் பெயின், அதுக்கப்புறம் மயக்கமாகவே இருந்துகிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் ப்ளட் இன்வெஸ்டிகேஷன்ஸ் இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிளேட்லெட் லெவல் குறைஞ்சிருந்தது. அப்போது அந்த ஒரே நாள் நாங்கள் 2-3 ஃபங்க்ஷன் ஏற்பாடு பண்ணியிருந்ததுனால ஸ்டார்டிங்லேருந்து அது டிலே ஆகிட்டே வந்தது. நம்ம கடைசியாக நாங்கள் நடத்த வேண்டிய ஃபங்க்ஷன் ஒரு 1 hour லேட் ஆகிடுச்சு. நான் அதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா இன்னொரு இது நாங்கள் நடத்தும் பொழுது எனக்கு ஒருத்தர் உறுதுணையாக இருந்தாங்க. ஆனாலும் எனக்கு ஃபுட்டு யார்கிட்டையும் விட்டுட்டு போக விருப்பம் இல்லை. ஏன்னா கடைசியில் வரவங்க வரைக்கும் நல்ல தாராளமாக திருப்தியாக சாப்பிட்ணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் நான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா நான் அடுத்த ஃபங்க்ஷனுக்கு நான் போனபொழுது அங்கே பார்த்திங்கன்னா யாருமே என்ன காரணம் எதுவுமே கேட்கல. அவங்க பாட்டுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு குறைஞ்சது ஒரு 4-5 பேர், மற்ற ஒரு 15 பேர் 16 பேர் இருக்கிற ஒரு இதில் ஒரு 5 பேராவது அவங்களோட ஆதங்கத்தை வெளியிட்டாங்க. நான் ஒன்றுமே சொல்லலை, நான் அமைதியாக இருந்தேன். யூஸ்வலாக நான் என் சைடு தப்பு இல்லைன்னு வச்சுங்களேன், அப்போது நான் நியாயப்படுத்தி பேசுவேன். ஆனால் இந்த இடத்துல நான் எதுவுமே பேசலை, ரொம்ப அமைதியாக இருந்தேன். சாரி மட்டும் கேட்டுட்டேன். ஏன்னா 1 hour டிலே ஆகிடுச்சு. ஆனால் எனக்கு அப்போ என்ன ஒரே ஒரு கஷ்டமாக இருந்ததுன்னா, நான் சிக்குன்றது ஒரு சிலருக்கு தெரியும். ஆனால் என்னை பார்த்தா சிக்குன்ற யாருமே சொல்லவே மாட்டாங்க. அப்போது அந்த கன்சர்ன், அந்த கேர் இல்லை. சிக்காக இருந்தீங்களே, இப்போ எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, இப்போ இன்றைக்கி லேட் ஆகிட்டே போதே, நாங்கள் எதாவது ஹெல்ப் பண்ணட்டோமா. அன்றைக்கி பார்த்து என் மொபைலும் வேலை செய்யலை.
ஸோ என்னால் வந்து அந்த மெசேஜை யாருக்கும் கன்வே பண்ணவும் முடியல. ஒரு இக்கட்டான நிலையில் இருந்தேன். அப்போ எனக்கு நான் ஒன்று தான் இயேசு கிறிஸ்துவை யோசித்து பார்த்தேன். அவர் வந்து ஒரு குற்றமும் செய்யலை. ஆனால் இங்கே வந்து டிலே ஆகிடுச்சு, 1 hour டிலே ஆகிடுச்சு. ஸோ ஐ டுக் த ரெஸ்பான்சிபிலிட்டி. அதுக்காக நான் வருத்தப்பட்டேன், சாரியும் கேட்டேன். அப்போ இயேசு கிறிஸ்துவை பிலாத்துவும் ஏரோதும் குற்றம் சாட்ட அந்த ஜனங்க, அங்கே கூடியிருந்த ஜனங்கள் வந்து குற்றம் சாட்டினாங்க. அப்போது ஒரு குற்றமும் அறியாதவர்ன்றது பிலாத்துக்கும் தெரியும், ஏரோதுக்கும் தெரியும். அவ்வளவு நாள் பகைமை பாராட்டி வந்தவர்கள் இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த ஜட்ஜ்மெண்ட் மூலமாக 2 பேரும் நண்பர்களாக மாறுகிறார்கள். பாருங்கள், அந்த இடத்துல கூட இயேசு கிறிஸ்து ஒரு அற்புதத்தை செய்தார். பகைமை பாராட்டி வந்த பிலாத்துவும் ஏரோதும் ஒன்று சேர்ந்தார்கள். ஸோ அந்த ஜனங்களுக்காக இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்தார்கள். அப்போ அந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்துவ வந்து எல்லாருமே இகழ்ந்தார்கள், காரி துப்புனாங்க, வாய்க்கு வந்தபடியெல்லாம் திட்டினாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை கூட செய்கை மூலமாகவோ இல்லை செயலின் மூலமாகவோ இல்லை வார்த்தையின் மூலமாகவோ யாரையுமே குற்றப்படுத்தவே இல்லை, குற்றம் சாட்டவே இல்லை. இந்த பண்பை நம்ம கற்றுக்கணும். நம்ம பக்கம் நியாயம் இருந்தால் எடுத்து பேசலாம், அது கூட பொறுமையாக பேச நம்ம கற்றுக்கணும். எனக்கு சில நேரங்களில் என்னை வந்து நியாயப்படுத்தி பேசும்பொழுது என்னோடய வாய்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ரைஸ் ஆகும். அது என்னை நல்லா புரிஞ்சவங்களுக்கு தெரியும், மற்றவங்களுக்கு அதை பற்றி தெரியாது. இங்கே பார்த்திங்கன்னா இவங்க ஒரு மருத்துவத்துறையில் மிஷனரியாக ஊழியம் செய்தார்கள். இவங்க பார்த்திங்கன்னா ஒரு கடினமான மிஷனரி ஊழியத்திற்காக கர்த்தருடைய அழைப்பை உணர்ந்தார்கள். பாப்டிஸ்ட் மிஷனரி சொசைட்டியில் இவங்க தங்களை சேர்த்து கொண்டார்கள். 1891 அந்த பாப்டிஸ்ட் மிஷனரி சொசைட்டி மூலமாக இந்தியாவிற்கு அனுப்பப்பட்டார்கள். அப்போ இந்தியாவில் ஒரு சட்டம் இருந்தது, பெண்கள் வந்து கண்டிப்பாக பர்தா அணிய வேண்டும். அப்போது அது ஒரு சமுதாய அழுத்தமாக கூட காணப்பட்டது. அப்போது பர்தா முறை அது மூலமாக துன்புறுத்தப்படும் பெண்கள் மூலமாகவே அவர்கள் மருத்துவ சேவை செய்ய விரும்பினார்கள். அதனுடைய அவசியத்தையும் அவர் உணர்ந்தார். இந்திய பெண்கள் என்ன பண்ணாங்கன்னாக்கா, மருத்துவச்சிகளுக்கு சில மருந்துகளை குறித்து கற்றுத்தர ஈடித்து வந்து முடிவு செய்தார்கள். குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அவங்க வந்து டெல்லி மற்றும் பஞ்சாப் கிராமங்களில் மற்ற மிஷனரிகளோடு ஒருங்கிணைந்து மருத்துவ சேவைகளை வழங்கி வந்தார்கள். எனக்கு இதை படிக்கிறப்போ வேதத்தில் இருக்கிற ஒரு சம்பவம் வந்து நினைவுக்கு வருகிறது. யாத்திரை ஆகமம் 1வது அதிகாரம் 17வது வசனம். மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளைப்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளையும் உயிரோடு காப்பாற்றினார்கள். இவங்க வந்து இந்த மருத்துவச்சிகள் வந்து கர்த்தருக்கு பயந்தார்கள். அதனால தான் 2 வயதுக்கு உட்பட்ட ஆண் பிள்ளைகளையெல்லாம் நதியில் தூக்கி எறியப்பட வேண்டும் என்று ராஜா வந்து எகிப்தின் ராஜா கட்டளையிட்டும் சிப்போராலும் பூவாலும் இவங்க 2 மருத்துவச்சிகளும் கர்த்தருக்கு பயந்ததினால் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து என்ன பண்ணாங்கன்னா, ஆண் பிள்ளைகளை பிறக்கும் பொழுது அவர்கள் பிறப்பதற்கு உயிரோடே அவர்களை காப்பாற்றினார்கள். ஸோ கர்த்தர் பாரு, அதனால் அவங்களுக்கு அவர் என்ன பண்ணாருனாக்கா 20வது வசனம், இது நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார். எப்பவுமே நம்ம கர்த்தருக்காக ஒரு காரியத்தை செய்யும்பொழுது கர்த்தரை வந்து அதை நமக்கு நன்மையானதாக முடிப்பார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க என்ன பண்ணாங்கன்னாக்கா, நவீன மருத்துவம் மூலமாக உள்ளூர் மக்களுக்கு பயிற்சி அளிக்க இவர் தீர்மானித்தார். லூதியானாவில் மருத்துவ மிஷனரிகளின் மாநாட்டிற்கு ஏற்பாடு செய்தார். எப்பவுமே நம்ம கருத்துக்களை சுதந்திரமாக தைரியமாக எல்லாருக்கும் எடுத்து சொல்லணுன்னா என்ன செய்வாங்கன்னா, ஒரு கருத்தரங்கு ஏற்பாடு செய்வாங்க. அப்போ எல்லாரோட கருத்துக்களை அந்த இடத்துல பரிமாறிக்கொள்வார்கள். அந்த மாதிரி தான் லூதியானாவில் மருத்துவ மிஷனரிகளின் மாநாட்டிற்கு ஏற்பாடு செய்தார்.
அவர்கள் வந்து ரொம்ப விடாமுயற்சியோடு லூதியானால ஒரு வாடகை கட்டிடத்தில் மருத்துவ பள்ளி ஒன்று தொடங்கினார்கள். டாக்டர் ஈடித் மேரி பிரவுன் 1894 இந்திய பெண்களை மருத்துவ துறையில் பயிற்றுவிக்கும் நோக்கத்துடன் நார்த் இந்தியன் ஸ்கூல் ஆஃப் மெடிசன் ஃபார் கிறிஸ்டியன் விமன் என்று ஒரு கல்லூரியை, ஒரு மருத்துவ பள்ளியை ஆரம்பித்தார். இதில் வந்து ஆசிய பெண்கள் முதலாக மருத்துவ பயிற்சி பெற்று அது ஒரு மையமாக ஆசியாவிலே புகழ்பெற்றது. நவீன மேற்கத்திய முறையை வந்து இந்திய பெண் மருத்துவருக்கும் மற்றும் மருத்துவச்சிகளுக்கும் பயிற்சி அளித்தார். அதில் இவர் வந்து யார், டாக்டர் ஈடித் வந்து முன்னோடியாக திகழ்ந்தார். ஃபஸ்ட்டு அவங்க தொடங்கினது வந்து 4 ஆசிரியர்கள் 4 மாணவர்களோடு இந்த மருத்துவ பள்ளியை ஆரம்பித்தார். முதல்ல வந்து அது பெண்களுக்காக தான் ஆரம்பிக்கப்பட்டது, விமென்ஸ் கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ். அதுக்கப்புறமா வந்து பெண்கள் ஆண்கள் இருவரும் சேர்ந்து கற்கும் வண்ணமாக கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜாக வளர்ச்சியடைந்து, வேலூரில் பார்த்திங்கன்னா சிஎம்சி இருக்குல்ல, அதே மாதிரி தான் லூதியானாவில் ஒரு சிஎம்சி பிரான்ச் ஒன்று இருக்குது, கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ். இதை வந்து நிறுவுவதற்கு முக்கிய பங்கு வகித்தவர் யாருன்னா டாக்டர் ஈடித் மேரி பிரவுன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஒரு மருத்துவர். இவங்களோட தொழிலை மூலம் அந்த தொழில் வந்து அந்த சுவிசேஷம் சொல்வதற்கு ஒரு கருவியாக பயன்படுத்தினார். இப்போ நாமளே ஆராய்ந்து பார்க்கலாம். ஒரு சிலர் வந்து பொலிட்டிஷியனாக இருப்பீங்க, என்ஜினியராக இருப்பீங்க, டாக்டராக இருப்பீங்க, அதுக்கப்புறமா ப்ரொஃபஸர்ஸ், டீச்சர்ஸு, சோஷியல் ஆக்டிவிஸ்ட். நம்மளுடைய தொழில் மூலமாக என்னைக்காவது ஒரு நாளாவது சுவிசேஷத்தை பிரசங்கிக்க நாம் செய்து வருகின்ற தொழிலை ஒரு கருவியாக பயன்படுத்தி இருக்கிறோமா? இல்லை. இப்போ வந்து கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்னாக்கா நம்ம கொஞ்சம் பயந்து அந்த கருத்தை, சுவிசேஷத்தை, நற்செய்தி தெளிவாக சொல்ல மாட்டோம், இன்டைரக்டாக வந்து பேசுவோம். ஏன்னா வேலை பறிப்போய் விடுமோ என்ற ஒரு பயம் அனைவருக்கும் இருக்கும். ஆனால் இவங்க அப்படி இல்லை, தன்னுடைய மருத்துவத்துறை மூலமாக சுவிசேஷம் பிரசங்கித்து வந்தார்கள். அதுக்கப்புறமா இவங்கக்கிட்ட வந்து எந்தவித பாகுபாடும் கிடையாது. ரோமரில் கூறியிருக்கிறது போல் தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. அதே மாதிரி தான் இவங்க இருந்தாங்க. அனைத்து மதத்தினருக்கும் மகிழ்ச்சியுடனும் உற்சாகத்துடனும் இவர் சேவை செய்து வந்தார். ஒவ்வொரு ஆத்துமாவும் ஒரு ராஜாவுக்கு சமமாக பாவித்து சேவை செய்து வந்தார். ஏன்னா இப்போது விஐபிசிக்கான என்ன பண்ணுறாங்க, ஹாஸ்பிட்டலில் நல்லா ஓடி கவனிப்பாங்க, ராயல் ட்ரீட்மெண்ட் தருவாங்க, முடிந்த அளவுக்கு சேவை வந்து நல்லாவே செய்வாங்க. ஸோ இவங்க எப்படி எடுத்தாங்கன்னா, ஒரு ஆத்துமாவும் ஒரு ராஜாவுக்கு சேவை செய்வதற்கு சமம் என்று கருதி அவர்கள் உற்சாகத்தோடு சேவை செய்தார்கள். என் சேவை ஒரு ராஜாவுக்கானது என்று அடிக்கடி டாக்டர் ஈடித் கூறுவார்கள். இந்திய பெண்கள் வந்து ஆத்தும ரட்சிப்பையும் சரீரத்துக்கு தேவையான ஆரோக்கியத்தையும் பெற்றனர். ஏன்னா இவங்க வந்த பீரியடு வந்து பெண்கள் முற்றிலுமாக புறக்கணிக்கப்பட்ட, ஒடுக்கப்பட்ட அந்த காலத்தில் தான் இவங்க இந்தியா வந்திருக்காங்க. ஸோ இவங்க பிறந்த ஊர் இங்கிலாந்தாக இருந்தாலும் கர்த்தர் இவர்களுக்காக அழைக்கப்பட்ட அந்த தரிசன பூமி இந்தியா. அவர்கள் குறிப்பாக இந்தியாவில் லூதியானாவில் வந்து தன்னுடைய மருத்துவ சேவையை ஆரம்பித்தார். இப்போது யோசித்து பாருங்கள், அவங்க ஜெபம் வந்து எப்பவுமே எப்படி இருக்குமா, ஆண்டவரே எனக்கான உமது சித்தத்தை என்னில் நிறைவேற்றி மற்றவர்களுக்கு சேவை செய்வதற்கு மட்டுமே என்னை பயன்படுத்துங்கள். மறுபடியும் வாசிக்கிறேன். அவங்களோட ஜெபம் எப்படி இருக்கும்னாக்கா, ஆண்டவரே எனக்கான உமது சித்தத்தை என்னில் நிறைவேற்றி மற்றவர்களுக்கு சேவை செய்வதற்கு மட்டுமே என்னை பயன்படுத்துங்கள். யோசித்து பாருங்கள், மற்றவர்களுக்கு சேவை செய்ய வேண்டும், அதுதான் அவங்களோட ஆத்தும பாரம்.
ஒரு ஆத்துமா கூட கெட்டு போகக்கூடாது என்று அவர் விரும்பினார். குறிப்பாக பெண்கள் மத்தியில் தான் அவங்க தன்னுடைய சேவையை செய்தார்கள். லூதியானால ஒரு கிறிஸ்துவ மருத்துவ கல்லூரி ஆரம்பிக்க, நிர்வாகிக்க பாடுபட்டவர் இவர்தான், டாக்டர் ஈடித் மேரி ப்ரவுன். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா எனக்கு இப்போது இந்த எலெக்ஷன் காலங்களில் பார்த்திங்கன்னா அந்த பீரியடில் தான் நான் மிகவும் உடல்நிலை பாதிக்கப்பட்டு இருந்தேன். அப்போ சில காரியங்கள் என்னால் ஈடுபட்டு செய்ய முடியல. ஏன்னா எனக்கு கண்டினியூஸாக அந்த மயக்கமாக இருந்ததுனால ரெக்கார்டிங் கூட என்னால் ஒரு வாரம் சரியாக செய்ய முடியல. ஆனால் இப்போது கொஞ்சம் என்னோடய நிலைமை கொஞ்சம் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கிறது. அதற்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். அப்போ நான் யோசித்தேன், ஏன் இந்த குறுகிய காலத்தில் ஒரு 15 to 20 days என்னுடைய உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்ததுன்னு. அப்போ நான் இன்றைக்கி ஒரு வசனம் படித்தேன். கர்த்தர் நான் தாங்கிக்கிற அளவு தான் எனக்கு சோதனையை தருவார், அதுக்கு மேலே எனக்கு சோதனையை தரமாட்டாருன்ற வசனத்தை நான் படித்த பொழுது, அந்த சிக்னஸை நான் தாங்கி கொண்டாலும் என் மனதளவில் நிறைய எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருந்தது. அப்போ நான் யோசித்தேன், கர்த்தாவே நான் மரணத்தை ஏற்றுக்க தயாராக இருக்கிறேன், அதிலிருந்து நான் தப்பிச்சுக்கணும், அந்த மரணம் பாதையிலிருந்து கொஞ்ச காலம் தள்ளி போனோம் அப்படின்லாம் நான் விருப்பப்படல. ஆனால் என்னோடய ஒரே ஒரு நோக்கம் என்னவாக இருந்ததுன்னா, அந்த தருணம் வரும் வரைக்கும் நம்ம கர்த்தருக்காக கண்டிப்பாக நற்செய்தி சொல்ல வேண்டும், கர்த்தருக்காக ஊழியம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் என் மனதில் ஓடிக்கொண்டே இருந்தது. ஸோ கர்த்தர் ஒரு சிலரை தேர்ந்தெடுத்திருப்பார். தாயின் கருவிலேயே நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று எரேமியா புஸ்தகத்தில் படிக்கிறோம் நம்ம. ஸோ கண்டிப்பாக அவர் யாரை தெரிந்தெடுத்தாரோ அதற்கான அழைப்பை கொடுப்பாரு. நம்ம உடனே ஏற்றுக்க மறுத்தாலும் அந்த பொறுப்பை, அந்த திட்டத்தை நம் மூலமாக நிறைவேற்றும் வரை அவர் நம்மளை விடவே மாட்டார். அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ டாக்டர் ஈடித் மேரி ப்ரவுன் சிறு வயதிலிருந்தே அவங்களுக்கு ஊழியம் செய்யணுன்ற ஆசை இருந்தது. அதற்கு ஒரு உந்துதலாக, ஊக்குவிப்பவராக இருந்தது அவங்க சகோதரி. ஸோ அந்த சகோதரி மிஷினரியாக இருந்தாங்க. அதன் மூலம் ஈர்க்கப்பட்டு அவர்கள் மருத்துவத்துறையில் மருத்துவம் பயின்று தன்னை ஒரு மிஷினரியாக ஈடுபடுத்தி கொண்டார். ஒரு சேவை மனப்பான்மை அவருக்கு இருந்தது. அதனால தான் மருத்துவராக இருந்தாலும் மருத்துவத்தின் மூலம் சேவை செய்தார், நற்செய்தி கூறினார். அதே மாதிரி தான் நம்ம எங்கே இருந்தாலும், என்ன வேலை செய்து கொண்டிருந்தாலும் கர்த்தருக்காக ஊழியம் செய்வது நம்மேல் விழுந்த கடமையாக, கிறிஸ்தவராக பிறந்த ஒவ்வொருவரும், கிறிஸ்தவராக மாற்றப்பட்ட ஒவ்வொருவரும் அதை தன்னுடைய கடமை என்று ஏற்றுக்கொண்டு அதை நிறைவேற்ற வேண்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு சம்பவத்தை கூறி நான் அந்த செய்தியை முடிக்கிறேன். நாங்கள் ஒரு சில காரியங்களை பொறுப்பேற்று செய்து கொண்டிருப்போம். அப்போ நான் எப்பவுமே சொல்லுவேன், என்னோடய துறையில் கூட நான் என்ன செய்வேன்னாக்கா, இப்போ ஒரு விழா நடத்துகிறோம், இல்லை வேறு ஏதாவது ஒரு கான்ஃபரன்ஸோ எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் வேலையை பங்கிட்டு கொடுப்பேன். ஒருத்தருக்கு ஒரு வேலை கொடுத்துட்டு, அப்போ தான் எல்லாருமே அந்த முழு பங்களிப்பு தரும்பொழுது அந்த காரியம் சிறப்பாக அமையும். அந்த மாதிரி தான் நான் செய்வேன். ஆனால் ஒரு சில இடங்களில் பார்த்திங்கன்னா ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை மேடம் நாங்களே செஞ்சிடறோம், எல்லா வேலையும் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்வாங்க. அப்போது நான் யோசிப்பேன், இந்த திருமணம்லாம் வீட்டில் நடக்குதில்ல, ஒரு சில இடத்துலலாம் பாருங்களேன், கிராமங்களில் நான் குறிப்பாக பார்த்துருக்கேன், எல்லோரும் ஒன்று சேருவாங்க. 4 நாள் 5 நாள், ஒரு வாரம் 10 நாள்னால் கூட எல்லாரும் ஒன்று சேர்ந்து அந்த காரியத்தை செய்வாங்க. அந்த காரியத்தை செய்யும்பொழுது ஒருத்தர் ஒன்று சொல்லுவாங்க, ஒரு சிலர் குறை சொல்லுவாங்க, ஒரு சிலர் கோவித்து கொள்வார்கள். அந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு சந்தோஷமாக இருக்கும், ஒரு ஷேரிங் இருக்கும். அதுதான் எனக்கு பிடிக்கும். ஒருத்தரே உட்காந்து ஒரு வேலையை தனியாக இழுத்து போட்டு செய்கிறப்போ
சில காரியங்களை மறந்து விடுவோம். சில காரியத்தை செய்யறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அப்படி நம்ம பகிர்ந்து செய்யும் பொழுது அதில் இருக்கிற சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சியாக அந்த தருணம் இருக்கும். அதே மாதிரி தான் கிறிஸ்துவ ஊழியத்தில் கூட ஒருவராக அப்படியே கஷ்டப்படுறதை விட மற்றவர்களோடு ஒருங்கிணைந்து நாம் காரியங்களை செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். ஈடித் பிரவுன் கூட பாருங்கள், அந்த நவீன மருத்துவ முறையை அங்கு இருந்த மருத்துவச்சிகளுக்கும் மருத்துவர்களுக்கும் கற்றுக் கொடுத்தார். எல்லாரும் ஒருங்கிணைந்து சேவை செய்தார்கள். அதை தான் நம்ம கற்றுக்கணும். மற்றவர்களோடு ஒருங்கிணைந்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். தனித்துவமாக இருக்கணும்னாக்கா நம்மளோட பண்புகள் தனித்துவமாக காணப்படலாம், ஆனால் மற்றவர்களோடு சேர்ந்து செய்ய நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கப்புறமா ஜெப வாழ்க்கை ரொம்ப முக்கியம். கர்த்தருடைய அழைப்பு வரும் வரை காத்திருந்து, கர்த்தர் நம்மளை எதற்காக அழைத்தாரோ, எந்த நோக்கத்துக்காக அழைத்தாரோ, எந்த திட்டத்திற்காக அழைத்தாரோ அதற்கு நம்மளை நாமளே அர்ப்பணிக்க வேண்டும். வேத வாசிப்பு ரொம்ப முக்கியம். சில நேரங்கள் நாம் சோர்ந்து போயிருக்கலாம், நோய்வாய்ப்பட்டிருக்கலாம். அப்போல்லாம் வேதத்தை வாசிக்கிறத புறக்கணித்து விடுகிறோம். ஆனால் அந்த நேரத்தில் கூட பைபிளில் கொடுத்துருக்குற அந்த நற்செய்தி நம்மளுக்கு நம்மளுடைய பலவீனத்தில், நம்மளுடைய கஷ்டமான நேரத்தில், நம்மளுடைய போராட்டத்தில் அது நம்மளுக்கு ஒரு ஊக்குவிக்கும் கருவியாக ஆறுதலான வசனங்களை நமக்கு நம் வாழ்க்கைக்கு கற்றுத்தருகிறது. ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தது டாக்டர் ஈடித் மேரி பிரவுன் அவர்களிடத்திலிருந்து கற்றுக்கொள்கிற பாடம் என்னன்னீங்கன்னா, அந்த சேவை மனப்பான்மை. மருத்துவராக தேர்ச்சி பெற்றாலும் அந்த துறை மூலமாக அவர் செய்து வந்த அந்த தொழில் மூலமாக சேவை செய்தார், ஊழியம் செய்தார், மற்றவர்களோடு சேர்ந்து ஒருங்கிணைந்து செய்தார். அதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஸோ ஜெபத்தோடு முடிப்போம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஏசப்பா, டாக்டர் ஈடித் மேரி பிரவுனை பார்த்தோம் ஆண்டவரே. லூதியானாவில் ஒரு கிறிஸ்துவ மருத்துவ கல்லூரி ஆரம்பிக்க அவர் முழு பொறுப்போடு நிர்வாகம் பண்ணினார். ஒரு கல்லூரியை ஆரம்பித்தார். அந்த புகழுக்குரியவர், பெருமைக்குரியவர். ஆனாலும் ஏசப்பா, அவர் மருத்துவராக பணிபுரிந்தாலும் அதன் மூலம் அங்கிருந்த பெண்களுக்கு, மக்களுக்கு சேவை செய்தார். எந்தவித பாரபட்சமும் இல்லாமல், எந்தவித பாகுபாடும் இல்லாமல் ஊழியம் செய்தார், சேவை செய்தார். நாங்களும் ஏசப்பா எந்த வேலை செய்து கொண்டிருந்தாலும் எந்தவித பாகுபாடும் இல்லாமல், எந்த விதமான பார்ஷாலிட்டி இல்லாமல் உம்முடைய காரியத்தை செய்ய எங்களுக்கு தைரியத்தை தாரும் கர்த்தாவே. நாங்கள் ஒரு இந்து ஆர்கனைசேஷனாக இருக்கட்டும், இல்லை ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனாக இருக்கட்டும், எங்கே பணிபுரிந்தாலும் உம்மை சொல்வதற்கு நாங்கள் தைரியத்தோடு ஈடுபட கிருபை தாரும். நாங்கள் சோர்ந்து போகக்கூடாது கர்த்தாவே. எங்கள் வாழ்வில் ஏசப்பா உம்மை மாத்திரமே மையமாக கொண்டு செயல்பட, மனிதனை அல்ல ஆண்டவரே, உம்மை மாத்திரமே சார்ந்து வாழ கற்றுத்தாரும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களோடு இருந்து இடைப்பட அனைத்து காரியங்களையும் செய்ய கிருபை தாரும். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்தருளும். அவர்கள் போக்கிலும் வரத்திலும் அவர்களோடு இரும் ஆண்டவரே. ஏசப்பா, இதோ இந்த எக்ஸாம்ஸ் 10th +2 எக்ஸாம்ஸ் முடித்து அந்த ரிசல்ட்டுக்காக எதிர்நோக்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளை உம்முடைய பாதப்படியிலே வைக்கிறேன் ஆண்டவரே. அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு வெற்றியை தாரும். அவர்கள் நினைத்த கோர்ஸில் சேர்ந்து உமது நாமம் மட்டுமே மகிமைப்பட அதை கற்று அந்த தொழிலின் மூலமாக சேவை செய்ய கிருபை தாரும் ஆண்டவரே. இதோ நாங்கள் எலெக்ஷன் ரிசல்ட்டுக்காக எதிர்நோக்கி கொண்டிருக்கிற காலத்தில் ஏசப்பா, நீர் ஒரு நல்ல தலைவரை எங்களுக்கு கொடுக்க போவதற்காக கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அனைத்து காரியங்களிலும் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்த போவதற்காக கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அனைத்தையும் உடைய பாதப்படியிலே வைக்கிறேன். இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென்.